அரசாங்கம் பரிந்துரை பண்ண ஒரு பழுக்கு வழக்கு முறை இது. அது தவறான பிரச்சாரங்களை எல்லாம் பண்ணி கல் வைக்கிறாங்க, கார்பெட் கல் வைக்கிறாங்கன்னு சொல்லி இந்த ஜனங்க மாம்பழம் வாங்கி சாப்பிட்றதுக்கே பயப்படுறாங்க. இது உண்மையிலேயே வைட்டமின் ஏ, சி, டி எல்லாமே இருக்கிற ஒரு அற்புதமான உணவு, சுவையான உணவு. ஆனால் இதை வாங்கிறதுக்கு ஜனங்க தேங்குறாங்கன்னா, இப்போ கோயம்பேடு மார்க்கெட்டில் மாம்பழங்களை காயை செயற்கை நிறம் இல்லை செயற்கை புகையெல்லாம் போட்டு பழுக்க வச்சு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. இது எந்த அளவுக்கு உண்மை? நீங்கள் கையில் வச்சுருக்கிறது தான் காலையிலேருந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ஆமாம், இது என்றைப்புண்டு அரசாங்கம் பரிந்துரை பண்ண ஒரு பழுக்கு வழக்கு முறை இது. இது அரசாங்கமே கார்பரேஷனு எங்கள் FSSAI மூலியமாகவே என்றைப்புன்ற ஒரு நிறுவனத்தை கூட்டின்னு வந்து ஒரு மீட்டிங்கை போட்டு சென்ற ஆண்டு இது 2 பேக்கெட்டு வைக்கலாம், இது எத்திலீன் வாயு மூலிமா உலகம் முழுவதும் பழுக்கு வைக்கிற முறைன்னு சொல்லி இது அரசாங்கமே பரிந்துரை பண்ணுது. இது ஒரு பல ஆண்டுகளாக இந்த முறையை தான் பழுக்க வைக்கிறாங்க. அதாவது இந்த ஒரு பேக்கெட்டில் எத்திலீன் வாயு, இது கிழிச்சிட்டா ஒரு எத்திலீன் வாயு கொஞ்சம் அப்படி வெளிவரும். அந்த வாயு மூலிமா அந்த மாம்பழங்கள் பழுக்குது. இதனால் எந்த தீங்கும் இல்லை. இது ஒரு 3 பேக்கெட்டு 4 பேக்கெட் ஒரு 25 கிலோ மாம்பழத்துக்கு வைக்கலான்னு அரசாங்கமே டெமோ மாதிரி எங்களுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க வியாபாரிகளுக்கெல்லாம். உலகம் மொத்தமும் இதே முறை தான் பின்பற்றுறதாகவும் சொன்னாங்க. அது உண்மை தான். மரத்திலேருந்து காயா பறிக்கிற மாங்காயை பழுக்க வைக்கிறதுக்கு முறை இது. என்ன சார் பண்ணுவீங்க ஆக்சுவலாக? ஒன்றும் இல்லை தான், இந்த ஒரு பேக்கெட் அவங்க விற்கிறாங்க. இந்த என்ரைப்புன்னு பேர் இது. இந்த கார்னர் அப்படி கிழிச்சிட்டு வச்சுட்டா இதில் இந்த மூலியமா வாயு வெளியே வரும். உள்ள ஒரு பேக்கெட் இருக்குது, அதுலேருந்து மென்மையான ஒரு வாயு வெளியே வரும். அந்த வாயு சூட்டாக்கி பழங்களை பழுக்க வைக்குது. இது நல்லது தானா? இது இன்நேச்சுரல், அதாவது இயற்கைக்கு மாறானது அப்படிங்கிற ஒரு கருத்தெல்லாம் இருக்கே. இது பயன்படுத்தலாமா? இதனால பயன்படுத்தலாம். அரசாங்கமே இதை பரிந்துரை பண்ணுது. அவங்களே கேன்வாசிங் பண்ணி சொன்னதுனால தான் பண்ணுறோம். இது ஆபத்து இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் இது பண்ணுறாங்க. இது உலகம் மொத்தமும் இது தான் பயன்படுத்துகிறாங்க. பழுக்க வைக்கிறதுக்கான ஒரே தன்மை இது தான். இதை பேக்கெட்டாகவும் பண்ணுறாங்க, இல்லை குளிர்பாதன கிடங்குல அது கேஸாகவும் லீக்கேஜ் பண்ணி பண்ணுறாங்க. இந்த 2 முறை மட்டும்தான் பழுக்க வைக்கிறதுக்கு. இது 2 பேக்கெட் 3 பேக்கெட் வைப்பாங்க, அதில் தான் பழுக்க வைக்கிறது மாம்பழம். உணவு பாதுகாப்புத்துறைக்கு தெரியுமா? தெரியும். அப்ரூவல் தான். அவங்களோட அப்ரூவல் தான் நடக்குது. உணவு பாதுகாப்புத்துறை வந்திருந்தாங்க. கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கார்பரேஷன் அதிகாரிகளும் சென்ற ஆண்டு மீட்டிங் அவங்களே வச்சு மீட்டிங் போட்டு, இந்த ஒரு அதிகாரி கூட இருந்தார் பாருங்க, இந்த அதிகாரி பேர் என்ன தெரியல, அவரே வந்தார். இந்த பரபரப்பான ஒருத்தர் பேர் சொல்லுவாங்க, சதீஷா, அவரே வந்திருந்தார். இப்போ இது ஓகே, இதுக்கான ஆபத்து விளைவிக்கும் முறையில் என்ன மாதிரியான பண்ணுவாங்க? இல்லை, இதுக்கு ஆபத்து விளைவிக்கும் மாதிரி ஒன்றுமே இல்லை. இது இல்லாம வேறு என்ன வழிகளில் பண்ணா அது தீங்கு விளைவிக்கும் கேட்குறேன். அதாவது மாங்காவை பழுக்க வைக்க வேற என்னென்ன கேடு தரக்கூடிய விளைவுகள்லாம் நடவடிக்கையெல்லாம் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இப்போ 2வது ஒரு வழியே இல்லை, இருக்கிறது ஒரே வழி தான். இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே அந்த கார்பெட் கல்லுன்ற முறையில் பழுக்க வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் விழிப்புணர்வு இல்லாத காலத்தில் அப்படி சொன்னாங்க. அது தீங்குது. அது 15 வருஷத்துக்கு முன்னே பண்ணது. இப்போ கிட்டத்தட்ட இந்த 15 வருஷமாக அப்படி இப்போ யாரும் பண்ணுறதில்ல. யாரும் பண்ணுறதில்ல, எங்கேயும் பண்ணுறதில்ல இப்போ யாரும். இது மட்டும் தான் முறை, வேறு 2வது பழுக்க வைக்க முறையே கிடையாது. அது தவறான பிரச்சாரங்களை எல்லாம் பண்ணி கல் வைக்கிறாங்க, கார்பெட் கல் வைக்கிறாங்கன்னு சொல்லி இந்த ஜனங்க மாம்பழம் வாங்கி சாப்பிட்றதுக்கே பயப்படுறாங்க. மாம்பழம் ரொம்ப மலிவாக விற்குது. அதாவது ஒரு ஸ்வீட்டு கூட மைதா மாவு, கடலை மாவு, சர்க்கரை இதெல்லாம் ஒரு 50 ரூபா பெருமானம் உள்ள ஒரு பொருள். அதில் செய்கிற ஸ்வீட்டு கூட 800 ரூபா 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கவர்ச்சியான பேக்கில் போட்டு விற்றா அது எந்த கேள்வியும் கேட்க ஜனம் சாப்பிடுது. உண்மையிலே அது உடல் நல்லது இல்லை தான். ஆனால் அதை பற்றி எந்த விதமான பிரச்சாரம் இல்லை. அது எவ்வளோ போய் சாப்பிட்டாலும் அதை பற்றியான கேள்வி இல்லை. இது உண்மையிலேயே வைட்டமின் ஏ, சி, டி எல்லாமே இருக்கிற ஒரு அற்புதமான உணவு, சுவையான உணவு. ஆனால் அதை வாங்கிறதுக்கு ஜனங்க தேங்குறாங்கன்னா, பல சோஷியல் மீடியாக்களில் யூடியூப்லலாம் தவறாக மருந்து வச்சு பழுக்க வைக்கிறாங்க, மருந்து வச்சு அது உடல்நல கெடுதி அப்படின்னு சொல்லி தவறான பிரச்சாரங்கள் அதை பரப்பப்படுது. அதனால் தயவுசெய்து அந்த தவறான பிரச்சாரங்களை பரப்ப வேண்டாம் நம்ம வேண்டி கேட்டுக்கிறோம். இதனால் பாதிக்கப்படுறது நாங்களும் இல்லை, விவசாயிகள் தான் பாதிக்கிறோம். இதை விளைவிக்கிற விவசாயி ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு இதை பாதுகாத்து பறித்து கொண்டாந்து விற்கும்போது அவங்களுக்கு உரிய விலை கிடைக்காதனால பெரிய அளவில் பாதிப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் தோத்தாபுரின்னு மாம்பழம் மாங்காய்,
அது வந்து 5 ரூபா 7 ரூபாய்க்கு தான் மார்க்கெட்டே போகுது. அது முக்கியமாக வந்து ஜூஸ் ஃபேக்ட்ரிக்கு தான் பயன்படுத்துது அந்த மாம்பழம். பெரிய மாங்காய் ஒட்டுக்கான்னு சொல்லுவாங்க. அந்த மாம்பழம்லாம் சுத்தமாக இல்லை, விலையே கிடையாது. அங்கேருந்து இங்கே ஒரு வாடகைக்கு கூட விற்கல. அதனால் தோட்டத்தில் எல்லாம் கொட்டுறாங்க. நல்லா ருசியான மாம்பழம் தான், விலை கிடைக்கல இங்கே. அதுக்கெல்லாம் நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம், மானியம் கொடுங்க விவசாயிகளுக்கு. ஆந்திராவில் மானியம் தராங்க. இப்போது 5 ரூபாய் 6 ரூபாய் என்னமோ ஜூஸ் ஃபேக்ட்ரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க போய் அங்கே கொடுத்துட்டு பில்லு வாங்கினா 4 ரூபாய் என்னமோ கவர்மெண்ட் தரவுலேருந்து மானியம் தரதா சொல்கிறாங்க. அதே மாதிரி மானியம் வந்து எங்கேயும் கொடுத்தா நல்லாயிருக்கும் விவசாயிகளுக்கு. பேர் என்னவா இருக்கீங்க? மணிவண்ணன், காய்கனி மலர் உணவு தானியத்தின் கூட்டமைப்பின் தலைவர்.